பிரைஸ் லார்ட் எவ்ரிஒன். ஸோ நம்ம இப்ப என்ன என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம நிறைய நம்மளை சுற்றி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நம்ம நெருக்குகிற காரியங்கள் இருக்கும். இன்னைக்கு ஏசு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம, இன்னைக்கு ஆண்டவரோட பாதத்துல உட்கார்ந்து நம்மளுக்கு என்ன நியமித்திருக்கிற ஓட்டம், ஒவ்வொருத்தருக்கும் இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஓட்டம் இருக்குது. சோ அது சில பேருக்கு அது ஒவ்வொரு இயர்ஸ்ல முடியுது. சில பேருக்கு 30ல முடியலாம், சில பேருக்கு 50ல முடியலாம். சோ அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓட்டம், ஒரு குறுகிய காலங்கள். சோ இந்த காலத்துல நம்ம ஆண்டவரை பிடித்துக் கொண்டு எப்படி ஓடணும், நம்மளோட பிரச்சனைகளையே ஃபோக்கஸ் பண்ணாம நம்மளோட ஓட்டத்தை கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுதான் இன்னைக்கான தலைப்பு. சோ எபிரேயர் 12:1 இந்த வசனம் பைபிள் இருந்தா எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். சோ இந்த வசனத்தை பாருங்க. மேகம் போன்ற முன்னாடி வசனம் படிச்சு பாத்தீங்க, முன்னாடி அதிகாரம் ஃபுல்லாவே ஒரு எல்லாமே இருக்கும். விசுவாசத்தில் நடந்த எல்லாரோட பேரையும் மென்ஷன் பண்ணி அழகா எழுதியிருப்பாங்க. சோ இதுல பாருங்க, அவ்வளவு ஒரு சாட்சிகள் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு முன்னாடி சாட்சியா அவங்களாம் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. சோ அவங்கள சொல்லியிருக்காங்க. பாரமான நம்மளை நெருக்கி கொண்டு இருக்கிற காரியங்கள் என்னவா இருக்கலாம், பாவமா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு காரியம் நம்ம நெருக்கி கொண்டு இருக்குன்னா, இன்னைக்கு ஏசப்பா சொல்றாங்க, அத பார்க்காம நம்ம ஏசப்பாவோட ஓட்டத்துல ஓடணும். நமக்கு என்ன நியமித்திருக்கிறாங்க, நம்மளோட பிரச்சனைகள் இல்ல நம்ம பாரங்களே நம்ம பார்க்காம, நம்மளோட பாவங்கள் எதெல்லாம் இழுத்து கொண்டு இருக்கிறதோ எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும்னு இன்னைக்கு இயேசு சொல்றாங்க. சோ நம்மளோட ஓட்டம் என்னன்றதை நம்ம முதல்ல ஃபைன் பண்ணணும். அதனால அதுக்கு எது தடையா இருக்குதுன்னா நம்மளோட ப்ராப்ளம்ஸ். சோ நம்ம அதுலயே ஸ்ட்ரக் ஆயிட்டு இருக்கோம். நம்மளுக்கு என்ன ஓட்டம் நியமித்திருக்கு இந்த உலகத்துல, ஏசப்பா எதுக்காக இந்த பூமியில ஒவ்வொருத்தரையும் படைச்சிருக்காங்க, ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா? சோ அந்த ஓட்டத்தை நம்மளோட ஓட்டத்தை நம்ம கண்டுபிடிக்காம இந்த ப்ராப்ளம்ஸே பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் நம்மளால நம்ம அதுக்கான சொல்யூஷனோ இல்ல அவரோட ஓட்டத்தை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அவருக்காக நம்ம ஓட வேண்டிய ஓட்டங்களை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. சோ பாவங்கள் தள்ளிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு ஏசப்பா சொல்லுது, எல்லாத்தையும் உதறி தள்ளிடு, எல்லாவற்றையும் நீ விட்டுரு. எல்லாவற்றையும் விட்டுட்டு நம்ம நமக்கு ஓட்டத்தை கண்டுபிடிச்சு அவரோட பாதையில நம்ம பொறுமையாவே ஓடணும்னு சொல்லி இயேசுப்பா சொல்லியிருப்பாங்க. சோ அதுக்கு ஆதாரமே யார சொல்லலாம்னா மோசே பாருங்க. அவரு ஒரு இவங்க பைபிள்ல உள்ள சாட்சிகள் எல்லாம் பாருங்க, இவ்வளவு சாட்சிகள் இருக்காங்க. மோசேயோட லைஃப் பாருங்க. அவரை மாதிரியா நம்மளுக்கு பிரச்சனை வந்துட போகுது. சோ என்னைக்காவது நம்மளுக்கு பிரச்சனை, நம்மளுக்கு பாரங்கள் அதிகமாகுதுன்னா கம்பேர் பண்ணி பார்ப்போம். அவங்கள கம்பேர் பண்ணி பெரிய பெரிய விசுவாசிகள் இருக்கிறாங்க, நம்மளுக்கு உதாரணமா வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அவங்கள விட அதெல்லாம் ஒரு பிரச்சனை, நம்மலாம் ஃபேஸ் பண்ற பிரச்சனையா? அவங்கலாம் எவ்வளவு பாருங்க. மோசே பாருங்க, அவர் இருக்கிற காலகட்டங்கள்ல குழந்தையா இருக்கிறப்ப கொன்று போட உத்தரவு போட்டாரு. அப்படி இருந்தும் அவர் அரண்மனையில வளர்க்கப்பட்டோம். எபிரேயர் 11 பாருங்க. எபிரேயர் 11 பைபிள்ல எவ்வளவு அழகான ஒரு சாட்சி. 23 பாருங்க. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு. சோ இங்க மோசே அரண்மனைக்கு போயிட்டாரு. அவரு இந்த பாவத்திலே சந்தோஷமா இருக்கல. அவர் பாருங்க, சாதாரண ஒரு இதுல இருந்து அரண்மனைக்கு போயிட்டாரு. அப்பாடி அரண்மனை வாழ்க்கை அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த வாழ்க்கை. இளவரசரா அந்த அம்மா வளர்க்குறாங்க, அந்த எகிப்திய அந்த பெண்மணி. சோ எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கலாம் அவர் நினைச்சா அந்த காலத்துல. அவருக்கு இப்படின்னு சொடப்பட்ட சாப்பாடு வரும், எல்லாமே வரும். ஆனா அவர் அதை விரும்பல. அவருக்கு என்ன பாதை நியமித்திருக்காங்க இயேசுப்பா. சோ அவருக்கு எல்லா சான்ஸும் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிறோம், நம்மளுக்கு ஈஸியா எல்லாமே கிடைக்குது. எதுவுமே இப்போ மொபைல் கையில இருக்கறனால எதுனாலும் நம்ம ஈஸியா ஆர்டர் போட்டு எல்லாமே வந்துருது. சோ அப்படி ஒரு அப்ப அவர் காலத்திலே அவர் மோசே அப்படிதான் ஒரு அரண்மனையில இருக்கிறாரு. சோ ஒரு பெரிய இளவரசன் மாதிரி வளர்க்கப்படுறாரு. அப்படி இருக்கிறப்ப அதை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. அதை துன்பத்தை அனுபவத்தை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். சோ அவர் அதை சூஸ் பண்ணல. அந்த பாதையை அவர் சூஸ் பண்ணல. நம்ம கையில தாங்க இருக்கு. நம்ம எந்த பாதையில போகணுன்றத கடவுள் நம்ம கையில ஒப்பு கொடுக்குறாரு. நம்மளோட பிரச்சனைகளிலையும் நம்மளோட பாவங்கள்லயும் அதே பார்த்து அதே போக்கஸ் பண்ணி நம்ம அப்படியே கீழே போறோமா, இல்ல எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஏசப்பா எனக்கு என்ன ஓட்ட வச்சிருக்காருங்க அதை எந்திரிச்சு திருப்பி ஓடுவேன், அப்படியே உட்கார்ந்து இருக்கிறோமா இல்ல எழுந்து ஓடுகிறோமா அப்படின்றதுதான் இங்க நம்ம பார்க்க. சோ மோசே அவரோடய நம்மளே கம்பேர் பண்ணி பார்ப்போம். அவரும் வாலிப வயசுல கடந்து தான் வந்திருக்காரு. அவருக்கு எவ்வளவு ஈஸியா எல்லாமே கிடைச்சிருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அரண்மனை ராஜ அரண்மனையில இருக்கிறாரு. அவர் நினைச்சிருந்தா நான் எகிப்துல இருக்கிறப்ப அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க யாருக்கு, அவங்களுக்கு நான் ஏன் கஷ்டப்படணும்,
அப்படின்னு அவர் அந்த வாழ்க்கையில இருந்திருக்கலாம். அப்படி போயிருந்தாருன்னா இன்னைக்கு மோசையோட பேரு இந்த எபிரேயர் புத்தகத்துல வந்திருக்கவே வந்திருக்காது. பைபிள்ல அவரோட பேரு இடமே பெற்றிருக்காது. ஏதோ 10ஓட 11 அவரும் போயிருக்காரு. ஆனா அப்படி ஒரு வாழ்க்கைய அவர் வாழலைங்க. ஒரு பெரிய சாட்சியா இத்தனை திரளான சாட்சிகள்ல அவரோட பேரும் இருக்குது. சோ ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவர்தான் முதல் தீர்க்கதரிசின்னு சொல்லி பைபிள்ல இருக்கு. சோ அப்படி இருக்கிறப்ப, அத மாரிதான் நம்மள வந்து நம்மளும் யோசிச்சு பார்ப்போம். அந்த மாரி நம்ம 2 சான்ஸ் இருக்கு. நமக்கு வாழ்க்கையில பாவமான எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, மோசேய போல நம்மளுக்கு முன்னாடி நம்ம ஓடப் போறோமா? இல்ல பாவங்கள் நம்மளுக்கான பாரங்கள் அத நெருக்கிக் கொண்டு நம்ம அப்படியே கீழ விழப் போறோமா? சோ 2 சான்ஸ் இருக்கு. நம்ம ஏசப்பா சொல்றாங்க, முடிவு நம்ம கையில தான். அவர் வந்து நம்மள ஃபோர்ஸ் பண்ற தெய்வம் கிடையாது. ஆ நீ வந்து இத பண்ணியே ஆகணும் அப்படின்னு கட்டாயமே கிடையாது. ஏசப்பா ஏதோ ஒரு வாசற்படியில நின்று கதவை தட்டிக் கொண்டே இருக்கிறேன்னு சொல்றாரு. சோ இதையே நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம கொஞ்சம் அவரை நோக்கி பார்ப்போம். நம்மளுக்கான முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளுக்கான ஓட்டம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓட்டம் இருக்கு. இப்ப கூட பாருங்க இந்த ஒருத்தர் ஒரு பெரிய வந்து ஒரு பிரீச்சர் சார்லஸ் கிரீக் அவர் வந்து இறந்து போயிட்டாரு. எவ்வளவு வயசு பாருங்க. ஒரு வெறும் 31 தான். சோ எவ்வளவு அது ரொம்ப எனக்கு அந்த நியூஸ் ரொம்ப பாதிச்சது. 2 பொம்பள பிள்ளைங்க இருக்கிறாங்க. சோ அப்படி இருக்கிறப்ப, அவரோட ஓட்டம் சின்ன ஓட்டம் தான். 31 வயசுனா என்ன? அவர் ரொம்ப நல்லாலாம் வாழ்ந்துலாம் இல்ல. ஒரு 31 வயசுலயே அநியாயமா அவரோட உயிர் போயிடுச்சு. சோ பாருங்க. ஆனா அவரோட ஓட்டத்துல எப்படி இருந்தாரு? அவருக்கும் அவர் அமெரிக்கால இருந்திருக்காரு. சோ அவரோட வாழ்க்கைய நம்ம முன்னுதாரணமா எடுத்துக்கலாம். பாருங்க பாவமான உலகத்துல தான் இருந்தாரு. ஆனாலும் அவரு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, இந்த அந்நிய பாவ சந்தோஷங்கள உதறி தள்ளிவிட்டு, அவரோட பாரமான காரியங்கள உதறி தள்ளிவிட்டு, ஏசப்பாக்காக நின்னு, இப்ப பாருங்க அவர பத்தி உலகமே பேசுது. அப்படி ஒரு மனுஷன் இருக்கிறான்னு இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கும் தெரியாது. பட் அந்த நியூஸ பார்த்ததும் பாருங்க, அவங்க ஒய்ஃப் பாருங்க எவ்வளவு ஒரு இதா நின்னு, அவங்கள நான் மன்னிக்கிறேன்னு சொல்றாங்க. அவங்க குடும்பத்த பாருங்க எப்படி இருக்கிறாங்க. சோ ஏசப்பா நம்ம கையில சான்ஸ் குடுக்குறாங்க. நீ எப்படி இருக்கணும்னு நீ விரும்புறமா? நீ எப்படி இருக்க போற? மித்தவங்க மாரி நீ வாழப் போறியா? இல்ல நான் அப்படி இல்ல. நான் எல்லார மாரியும் 10ஓட 11 நான் போமாட்டேன். நான் தனியா நிப்பேன். ஏசப்பாக்காக நிப்பேன். என்னோட பாரமான காரியங்கள நான் உதறி தள்ளுவேன்னு சொல்லி, நம்ம தனித்து நிற்கிறோமான்றது தான் அங்க முக்கியம். அவருக்கும் சான்ஸ் இல்லாம இல்லையே! அவரும் இவ்வளவுத்துக்கும் அமெரிக்கால இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும் அமெரிக்கால எவ்வளவு ரூல்ஸ், எவ்வளவு ஃப்ரீடம் இருக்கு. நம்ம கண்ட்ரி மாரி கிடையாது. நம்மலாம் வந்து நம்ம வந்து இப்போ வந்து வாலிப வயசுல நமக்கு நெறைய கண்ட்ரோல் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ். ஆனா அவங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஆனா அதுலயுமே ஃப்ரீயா இருந்தும் அந்த ஃப்ரீடம வந்து அவர் மிஸ்யூஸ் பண்ணாம கடவுளுக்காக அவரோட நியமித்த ஓட்டத்துல அவர் கரெக்ட்டா ஓடி முடிச்சிருக்கிறாரு. இதோ நான் ஓட்டத்தை முடித்தேன்னு அவர் தைரியமா சொல்லலாம். இன்னைக்கு அவர் பரலோகத்துல இருப்பாரு. அவரால தைரியமா சொல்ல முடியும். பட் நம்ம எப்படி இருக்கிறோம்ன்றத நம்ம யோசிச்சு பார்ப்போம். சோ நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற சாட்சிகள் நெறைய இருக்குதுங்க. பைபிள்லயும் இருக்குது. இப்பவும் உதாரணமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சோ நம்ம அவங்கள பார்த்து நம்மளோட பாரமான காரியங்கள நம்ம நோக்கி பார்க்காம, நம்ம எல்லாவற்றையும் உதறி தள்ளணும்னு இன்னைக்கு ஏசப்பா வந்து ஆசைப்படுறாங்க. எல்லாவற்றையும் உதறி தள்ளணும். எத எது நெருக்கி உங்கள அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணாம அப்படியே புடிச்சு வச்சிருக்குதோ எல்லாத்தையும் இன்னைக்கு உதறி தள்ளுங்க. எது எதெல்லாம் உங்களோட ஓட்டத்த தடுக்குதோ, அந்த காரியங்கள இன்னைக்கே வந்து நீங்க உதறி தள்ளுங்க. பாருங்க எனக்கு இன்னொரு வசனம் வந்து ஏசப்பா ஞாபகப்படுத்துறாங்க. எரேமியா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சோ நீ காலாட்களோட ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய். சோ இந்த பிரச்சனைகளே நம்மளால வந்து அதையே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதிலயே நம்மளால சரியா பண்ண முடியலன்னா, ஏசப்பா நம்மளுக்கான அடுத்த ஸ்டெப் நெறைய வந்து வச்சிருக்கிறாங்க. அடுத்தடுத்து எப்படி நீ மூவ் ஆன் பண்ணுவ? அதுதான் இந்த கொஸ்டின் இந்த வசனத்தோட அர்த்தம். நான் நெறைய நேரத்துல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாவது அப்படியே ரொம்ப உட்கார்ந்துட்டேன்னா, ஏசப்பா வந்து இந்த வசனத்த எனக்கு ஞாபகப்படுத்துவாங்க. நீ காலாட்களோட ஓடும்போதே நீ இப்படி சோர்ந்து போயிட்டனாமா, குதிரையோட எப்படி ஓடுவ? அப்படின்னு சொல்லி இந்த வசனம் எனக்கு நெறைய வாட்டி ஏசப்பா ஞாபகப்படுத்திருக்காங்க. சோ அதுதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். நம்மளுக்கான பிரச்சனைகள் நெறைய இருக்கதாங்க செய்யுது. ஆனா எல்லாவற்றிலயும் நம்ம வந்து அத தாண்டி வரணும். அப்பதான் நம்மளால அடுத்த ஸ்டெப் மூவ் ஆன் பண்ண முடியும். அடுத்து அவரோட திட்டத்துல நம்ம வந்து இதுவும் திட்டத்துல ஒரு பார்ட் தான்னு சொல்லி நம்ம வந்து அத கடந்து போணும். ஏசப்பா வந்து அவரோட சித்தம் இல்லாமல் நம்மளோட தலையில் உள்ள ஒரு முடி கூட விழாதுன்னு சொல்லி பைபிள்ல வசனம் இருக்கு. இதுவும் அவரோட திட்டம் தாங்க. எல்லாமே அவரோட திட்டம் தான் சொல்லி, நம்ம வந்து அடுத்த இதுக்கு மூவ் ஆன் பண்ணலாம். அதிலேயே உட்கார்ந்து, அதிலேயே அந்த பிரச்சனையில உழன்று போகக்கூடாதுன்னு ஏசப்பா இன்னைக்கு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா மோசே அப்படி இல்ல. அவரு அந்த பிரச்சனையில இப்ப மோசேக்கு வராத பிரச்சனைய எத்தன மக்கள அவரு சமாளிச்சு கூட்டிட்டு போறாரு. ஒவ்வொருத்தரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. "அப்பா சாப்பாடு சரியில்ல." அப்ப அந்த வாழ்க்கைய யோசிச்சு பாருங்க. அவருக்கு எவ்வளவு வெறுத்திருக்கும். "என்னப்பா இவங்களோட தொல்ல தாங்க முடியலையே" அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கல. ஏசப்பாவே சொல்றாங்க, "இந்த மக்கள நான் மோசே நீ வாப்பா நான் உன்ன பெரிய ஜாதி ஆக்குறேன். மக்கள் நான் அழித்து போடுகிறேன்னு" சொல்றப்ப கடவுள்ட்டயே போராடுறாரு. "எப்பாப்பா இல்லப்பா, ஏசப்பா இவ்வளவு தூரம் நீங்க கொண்டு வந்துட்டீங்க" அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு.
அப்ப எப்படி ஒரு மனுஷனா அவரு எப்படி இந்த விஷயம் அவருக்கு இப்படி மாறுச்சு? எப்படி இருந்த மோசே, ஒரு காலத்துல ஒரு கொலைகாரனா, கோபக்காரனா இருந்த மோசே, வந்து ஏசப்பாட்ட அந்த மக்களுக்காக கெஞ்சுற ஒரு பெரிய சூப்பர் கிரேட் லீடரா இருக்கிறாரு. ஏன்? ஏன் அப்படின்னா, அவர் எல்லா பிரச்சனையும் கடந்து வந்தாரு. பொறுமையோட சகித்தாரு. பாடுகள பொறுமையோட சகிச்சு அவரோட ஓட்டத்துல சூப்பரா ஓடுனாரு. சோ அவருக்கும் நெறைய வந்து தடுமாற்றங்கள் இருந்தது. அவரோட வாழ்க்கை அப்படியே பெர்ஃபெக்ட்டான்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. அவரும் நெறைய தடுமாற்றங்கள் இருந்து கீழ்ப்படியாமல் போயி, ஏசப்பா வந்து ஒரு வார்த்தை சொல்றப்ப, பேசுன்றப்ப அத போய் அடிச்சுட்டாங்க. சோ இப்படி இருந்தாலும், அவரோட பாருங்க, அவர் ஆனா எல்லாவற்றிலயும் திருப்பி ஐயய்யோ! நான் விழுந்துட்டேனே! ஏசப்பா அப்படின்னு அவரு உட்காரல. ஐயோ! ஏசப்பா பேச சொன்னாங்க. நான் அவசரப்பட்டு அடிச்சுட்டேனே! ஐயய்யோ! ஐயோன்னு அவரு புலம்பி அவரோட வாழ்க்கைய வந்து அப்படியே அவரு வைக்கல. இல்ல தப்பு பண்ணிட்டேன். ஏசப்பா சாரின்னு சொல்லி அவர் வந்து ஏசப்பாவோடயே தான் நடந்தாரு கடைசி வரைக்கும். சோ நம்மளோட வாழ்க்கையும் அப்படிதாங்க இருக்கணும். நம்ம எப்பயுமே நம்ம முன்னுதாரணமா பைபிள்ல உள்ளவங்கள பார்க்கணும். பைபிள்ல உள்ள சாட்சிகள பார்க்கணும். அவங்கள பார்த்து தான் நம்மளோட வாழ்க்கைய வந்து மாற்றிக்கொள்ளணும். அவங்கள பார்த்து நம்மளோட வாழ்க்கைய வந்து நம்ம மாற்றிக்கொள்ளணும். சோ இன்னொரு வசனம் பாருங்க. லூக்கா இன்னும் 2 பேர பத்தி நான் கம்பேர் பண்ணி சொல்றேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். சோ இங்க பாருங்க, இந்த வசனம் எல்லாத்துக்குமே தெரியும். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுவாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். சோ இங்க பாருங்க மரியாள், மார்த்தாள் 2 கேரக்டர் இருக்காங்க. சரியா? இதுல நீங்க யாரா இருக்கிறீங்க? நம்மளே நம்ம டிசைட் பண்ணிக்கிடுவோம். நம்ம மார்த்தாளா இருக்கிறோமா? மரியாளா இருக்கிறோமா? அப்படின்றத நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கிறோம். இங்க பாருங்க, பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். சோ மார்த்தாளோட வீட்டுக்கு ஏசப்பா வந்து போயிருக்காங்க. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தார். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். சோ பாருங்க, ஏசப்பா வீட்டுக்கு வந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம். சோ வீட்டுக்கு வந்திருக்கப்ப இந்த மரியாதை என்ன பண்றாங்கன்னா, அவங்க எதையுமே யோசிக்கல. ஏசப்பா வந்திருக்காங்க. அவங்க கிட்ட அவர் என்ன பேசுவாரு? அப்படின்னு சொல்லி அத கேட்கறதுல அவர் வந்து ரொம்ப அவங்க வந்து மும்முரமா இருந்தாங்க. இங்க பாருங்க மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, "ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும்" என்றார். சோ இந்த வசனத்த எனக்கு வாசிக்கிறப்ப எனக்கே தோணுச்சுங்க. சோ ஒருத்தங்க கெஸ்ட் ஒரு பெரிய ஆட்கள், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பாஸ்டர் நம்ம வீட்டுக்கு வாராங்கன்னு வைப்போமே. பாஸ்டர் வாராங்கன்னா, அவங்களுக்கு நம்ம வந்து நம்ம வந்து வீட்ல எப்படி இருப்போம்? லேடீஸா இருந்தோம்னா, நம்ம வந்து வீட்ட கிளீன் பண்ணிட்டு, அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு குடுக்கணும், அவங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு நம்ம மைண்ட்ல யோசிச்சுட்டே இருப்போம். இங்க மார்த்தாள் பண்ணது கரெக்ட் தானேன்னு நம்மளே யோசிப்போம். ஏசப்பா வந்திருக்காங்க. அவருக்கு ஏதாவது செஞ்சு குடுக்கணும். வீட்ல நெறைய வேலை இருக்கு. சோ அவங்க கான்சன்ட்ரேஷன் அப்படி இருக்கு. வீட்ல 2 லேடீஸ் இருக்காங்க. மரியாள் ஏசப்பா கிட்ட உட்கார்ந்து அவங்களுக்கு என்னன்னா, மரியாள் என்னடா ஒரு வேலையும் செய்யாம நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே! அந்த மாரி அவங்க வந்து ஏசப்பாக்காக நம்ம நெறைய பிரயாசப்படுறோம். அப்படின்னு சொல்லி அவங்க நெறைய காரியங்கள குறிச்சு கலங்கிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ! ஐயோன்னு சொல்லி நெறைய அவங்களுக்குள்ளேயே நெறைய காரியங்கள் இருக்கு. இப்ப ஏசப்பா சொல்றாங்க, "மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய்." ஏசப்பா மார்த்தாள பார்த்து சொல்றாங்க. நீ வந்து ரொம்ப கலங்கிக்கிட்டு இருக்கப்பா. இந்த விஷயங்கள்லாம் இது என்ன ஆகும்? அது என்ன ஆகும்? அப்படி போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிற. ரொம்ப வந்து கலங்கிட்டு இருக்க. ஆனா மரியாள பாரு 2 பேர்ல மரியாள ஏசப்பா காமிச்சாங்க. தேவையானது ஒண்ணுதான். மரியாள் தன்னை விட்டுவிடப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். சோ நம்மளும் அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ள போறோங்க. நம்மளோட லைஃப்ல எது நம்மளுக்கு கரெக்ட். எது நமக்கு சூட் ஆகாது. சூட் ஆகாதெல்லாம் தூக்கி போட்டுருவோம். எது எது இந்த பாரமா இருக்கிற காரியங்கள் நம்மள வந்து காரியங்கள் எதெல்லாம் அழுத்திக் கொண்டிருக்கோ அதெல்லாம் தூக்கி போடணும். ஏசப்பா அதுலருந்து வெளிய வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஏசப்பா வந்து நம்ம அதிலேயே உழன்று போய் இப்படியே இருக்கணும்னு அவர் என்னைக்குமே ஆசைப்படல. அவர் வந்து என்ன நினைக்க என் பிள்ளை விடுதலை பெற்று அடுத்தடுத்து மூவ் ஆன் பண்ணணும். அவளுக்கான பாதைகள நான் காமிக்கணும்னு ஏசப்பா ஆசைப்படுறாங்க. சோ நம்மளுக்கான ஓட்டம் வெகு தூரமா இருக்குதுங்க. நம்மளோட போகும் தூரம் வெகு தூரமா இருக்குது. நம்ம வந்து ஐயோ போதும்பா என்னப்பா வாழ்க்கை அப்படின்னு நம்ம நிறைய நேரம் சொல்லலாம். ஆனா ஏசப்பா சொல்லுவாங்க, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறது. சோ நம்மளும் இந்த 2 சகோதரிகள்ட்ட இருந்து கத்துக்க வேண்டியது மரியாள் மாரி அவர் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளணும். சோ நம்மளுக்கு எது சூஸ் ஆகும்? உலகத்துல 1000 சாய்ஸ் இருக்குங்க. சோ மார்த்தாள், மரியாள் 2 பேருமே இருந்தாங்க. யார் எத பெஸ்ட்டா சூஸ் பண்ணாங்க? ஒரு பெரிய சாட்சி. மரியாள் வந்து ஏசப்பா வாயில இருந்து ஒரு சாட்சிய வாங்கியிருக்காங்க. இது சாதாரண விஷயம் இல்லங்க. அவர் வாயில இருந்து ஒரு சாட்சிய வாங்கியிருக்கிறாங்க. மார்த்தாள் வந்து அதுக்குன்னு அவங்க சொன்ன காரியங்கள், செஞ்ச காரியங்கள் தப்புன்னு கிடையாது. ஆனா ஏசப்பா சொல்றாங்க, "அம்மா நீ இது பெஸ்ட்டா சூஸ் பண்ணிக்க." ஏசப்பா மார்த்தாள வந்து டிமோட்டிவேட்டா சொல்லல. "நீ அநேக காரியங்கள குறிச்சு கவலைப்பட்டு கலங்குற. ஆனா மரியாள மாரி கொஞ்சம் பெஸ்ட்டா சூஸ் பண்ணுன்னு" சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. நம்மளும் அப்படிதான் நெறைய காரியங்கள போட்டு கலங்கி, நடக்காத விஷயங்கள், ஏற்கனவே நடந்த விஷயங்கள வைத்து நம்மள கலங்கிக் கொண்டு இருக்க பண்ணும். உலகம் அப்படிதாங்க. நம்மளுக்கு உலகத்துல இருக்கிற வரைக்கும் போராட்டங்கள், பாடுகள், மனிதர்கள் பண்ற எல்லா விஷயங்களும் நம்மள கலக்கிக் கொண்டே இருக்கும். பட் எல்லாவற்றிலயும் வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
ஏசப்பாட வார்த்தையை பிடித்து கொண்டு மரியாதை போல ஏசப்பா வாயில இருந்து என் மகா நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு அவர் வார்த்தையில இருந்து நம்ம அந்த வார்த்தையை வாங்கணுங்க. கடைசி காலம் ஆயிருச்சு. இந்த ஏசப்பா நம்ம சீக்கிரமா சந்திக்க போறோம். ஏசப்பா பார்த்து நம்மள பார்த்து சொல்லணும். என் மகா நல்ல ஒரு வாழ்க்கைய வாழ்ந்த அப்படி ஒரு வார்த்தையை நம்ம ஏசப்பாட்ட இருந்து வாங்கணும். இந்த மரியாதை போல நம்ம வாழ்க்கையில இருக்கணுங்க. சோ நம்மளும் மார்த்தால மாறி கலங்கக்கூடாது. அநேக காரியங்கள் நம்மள வருத்தப்படுத்தும். அதுக்குன்னே நான் நான் வந்து கலங்காம எப்படி இருக்க முடியும்? பிரச்சனைகள் வருதுல்ல, நான் பாவங்கள் இருக்கு, நெறைய விஷயங்கள் இருக்குது. எப்படி நான் இருக்க முடியும்னு நீங்க கேட்கலாம். அதிலேயே இருக்கக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, அந்த விஷயங்கள் வந்து நம்மள அப்படியே கீழ இழுக்கக்கூடாது. ஒரு விஷயம் நடந்துச்சா, அத யோசிச்சு, யோசிச்சு, யோசிச்சு நம்ம வந்து அப்படியே கீழ தான் போவோம். மேலேயே வர முடியாது. ஏசப்பா சொல்றாங்க, அத விடணும்னு தான் ஏசப்பா ஆசைப்படுறாங்க. எல்லாவற்றையும் அவரோட கையில ஒப்பு கொடுத்துருவோம். அவரோட பாதத்துல உட்காருவோம். பாருங்க மரியாள் போல அவர் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு, அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்த ஓட்டம் நம்மளோட ஓட்டத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு இன்னைக்கு வந்து இயேசுப்பா ஆசைப்படுறாங்க. நம்மளோட நெருக்கி தள்ளுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு, அவரோட வசனத்துல ஃபோக்கஸ் பண்ணுவோம். நம்மளுக்கான ஓட்டத்த நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, அடுத்து நான் வந்து எடுத்துக்கிறவங்க பவுல். பவுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் வந்து அவ்வளவு ஊழியத்துல இருந்தாரு. அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல பவுல அடிச்சு போட்டு, அவரு செத்து போயிட்டாருன்னு சொல்லி போயிருவாங்க. அவ்ளோ ஒரு பாடுகளான பாதை, அவரோட பாதை. அப்படி இருக்கிறப்ப, அந்த பாதையிலே பாருங்க அப்போஸ்தலர் 20, 19, 24. இங்க பாருங்க, அவர் சொல்றாரு, "வெகு மனத்தாழ்மையோடும், மிகுந்த கண்ணீரோடும், யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா? இங்க பாருங்க, அதுல 24வது வசனம் பாருங்க. "ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன்." பவுல் பாருங்க, அவருக்கு நிறைய போராட்டங்க. அவருக்கும் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அவருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அடி, மிதி, நிறைய அவமானங்கள். அப்படி இருந்தாலும் அவர் சொல்றாரு, அதெல்லாம் நான் பெருசா எண்ணலங்க. என் பிராணனையும் நான் அருமையா எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட அவரோட போக்கஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. அவருக்கும் பிரச்சனை இல்லாம இல்ல. எவ்வளவு பெரிய ஒரு ஊர் மத்தியில அடிச்சு அவரை தூக்கி வெளியே போடுறாங்க. இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. அந்த அந்த மன கஷ்டத்துல அவர் சொல்றாரு. இவ்வளவு பிரச்சனையை அவர் கண்டாலும் அவர் என்ன சொல்றாரு, என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். இதெல்லாம் எனக்கு கவலையே இல்லைங்க. அவரோட ஒரே ஃபோக்கஸ் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கணும். என் ஓட்டத்தை நான் கரெக்டா போகணும். அவரோட பாதை, அவரோட ஊழியத்தை நான் நிறைவேற்றணும்னு சொல்லி எவ்வளவு அருமையான வசனம் இல்ல. சோ பவுல் அததான் விரும்புறாரு. அவரை சுத்தி மோசமான காரியங்கள் இருக்குது. பவுலை எப்படிலாம் கஷ்டப்படுத்துறாங்கன்னு தெரியும். அப்படி இருந்தப்பயும் அந்த யூதர்கள் ரொம்ப வந்து அவரே சொல்லியிருக்காரு 19வது வசனத்துல, எல்லாவற்றிலையும் நான் கர்த்தரை சேவித்தேன். சோ இன்னைக்கு ஏசப்பா சொல்றாங்க, நம்மளுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குங்க. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு ஓட்டம் இருக்குது. நல்ல போராட்டத்தை போராடினேன். இதே பவுல் தான் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்லி விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்லணுங்க. நம்ம வாயிலே அந்த வார்த்தை வரணும். எந்தெந்த காரியங்கள் நம்மளை அழுத்தி கொண்டு இருக்குது, எதெல்லாம் நம்மள வந்து மேல வர முடியாம தடுக்குதோ எல்லாவற்றையும் உதறி தள்ளணும்னு இன்னைக்கு ஏசப்பா ஆசைப்படுறாங்க. பவுல் மாதிரி நான் விசுவாசத்தோட ஓட்டத்தை முடிக்கணும். நம்மளுக்கு முன்னாடி எத்தனையோ சாட்சிகள் இருக்குது. ரியல் சாட்சியா நம்ம பார்த்தோம். இப்ப ரீசெண்டா ஒருத்தவங்க இறந்து போனோம் பாருங்க. 31 வயசுல அவர் இறந்து. பாருங்க இவங்களெல்லாம் பார்த்து நம்மளும் பைபிள்ல உள்ள சாட்சிகள் எவ்வளவோ சாட்சிகள் இருக்கு. நம்மளோட வாழ்க்கையை மாற்றணுங்க. நம்மளோட வாழ்க்கையோட பாதையை மாற்றணும். நம்மளோட ஓட்டத்தை வந்து ஏசப்பாக்கு நேரா திருப்பணும். விசுவாசத்தோட பொறுமையோட நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோட ஓடப்படணும். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம்னு சொல்லி இருக்கு. 2 சாய்ஸ் இருக்குங்க நம்ம கையில. நம்மளா ஒரு பாதைய போட்டு அதுல நான் போலாம். ஓகேயா? இன்னொரு பாதைனா, ஏசப்பா எனக்காக நியமித்திருக்கிற ஓட்டத்துல நம்ம ஓடலாம். எத நம்ம சூஸ் பண்ண போறோம்? இப்படியே நான் பிரச்சனையை கண்டு அழுத்தி அப்படியே இருக்க போறேனா? இந்த பாரமான பாவங்கள் இதே நினைத்துக் கொண்டு அதோ இத செஞ்சுட்டேனே, இந்த கஷ்டம் என்ன நெருக்குதே, என்ன பண்ண போறேன்னு தெரியாம அதிலேயே நம்ம உட்கார போறோமா? இல்ல. எல்லாம் நல்லதுதான். ஏசப்பா பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி நம்ம வந்து அவரோட பாதையில ஓட போறோமா? இதுல நம்ம சூஸ் பண்ண போறது யாரு? எப்படி நம்ம இருக்கோம்? நம்மளோட கையில தாங்க இருக்கு. ஏசப்பா ஆப்ஷன் நம்ம கையில குடுத்துருவாரு. அவர் வந்து நம்மள கம்பல் பண்ணி, நீ இப்படிதான் இருக்கணும், அப்படிலாம் இருக்கணும்னு சொல்லல. உன்னோட கையில ஆப்ஷன் இருக்குமா? நீ எப்படி இருக்க போறன்னு நீ சூஸ் பண்ணு. எல்லார மாரியும் இருக்க போறோமா? இல்ல நான் எல்லார மாரியும் இல்ல. நான் மோசே மாரி. நான் தனியா வந்து ஒரு ஆளா ஏசப்பாக்காக நிக்க போறேன். அவருக்காக நான் ஏதாவது செய்ய போறேன். அப்படின்ற ஒரு காரியத்துல நம்ம இருக்க போறோமா? அப்படின்றத நம்ம யோசிப்போம். இப்பொழுது நம்ம கண்களை மூடி ஏசப்பாக்கு நேரா ஜெபிப்போம். எல்லாரும் வந்து அவரை நோக்கி பாருங்க. இந்த மெசேஜ நம்ம கேட்டிருக்கோம். இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறோம். ஏசப்பா எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க.
நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க ஏசப்பா. இந்த பாரமான காரியங்கள் எனக்கு போராட்டமா இருக்குது. எல்லாவற்றையும் தயவு செய்து நான் வந்து அப்படி இருக்க வேண்டாம்னு ஆசைப்படுறேன். ஏசப்பாட்ட கேட்கிறப்ப கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்கங்க. கண்டிப்பா அவரு ஹெல்ப் பண்ணுவாரு. நம்மள புரிந்து கொள்கிற தேவன் அவர். சோ இன்னைக்கு எல்லாரும் கேட்போம், ஜெபம் பண்ணுவோம், ஒரு டிசிஷன் எடுப்போம். நீங்க நியமிச்சிருக்க ஓட்டத்துல நான் பொறுமையோட ஓடப் போறேன். இன்னைக்கு டிசிஷன் எடுப்போம். கண்டிப்பா ஏசப்பா வந்து நம்மளுக்கான பாதையை செவைப்படுத்துவாங்க. சோ இப்ப கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஏசப்பா, அந்த நல்ல வேளையை காண செலுத்துறதுக்காக உமக்கு கொடான கொடி நன்றியப்பா. அப்பா அந்த கேட்ட வார்த்தையின்படி எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நாங்க பொறுமையோட ஓடுறதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நீங்க நியமிச்சிருக்க ஓட்டத்துல ஓடுறதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்க. நாங்களா ஒரு பாதையை உருவாக்க விரும்பலப்பா. உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உங்களை நெருக்கி தள்ளுகிற காரியங்கள் எதெல்லாம் நெருக்கி வருத்தி கொண்டு இருக்குதோ தயவு செய்து அதுல இருந்து எங்களை வெளியே கொண்டு வாங்க. யார் யாரெல்லாம் அப்பா கஷ்டப்படுறாங்களோ அந்த பாரத்தை இசப்ப பாரம் அமுக்கி கொண்டு இருக்குதோ பாவங்கள் அமுக்கி கொண்டு இருக்குதோ எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் வசனம் இருக்குதே. நீங்க விடுதலை கொடுங்க. அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்யுங்க. அதிசயங்களை செய்யுங்க. உங்க கருத்துல முழுமையா ஒப்படைக்கிறேன்ப்பா. பேசும் நுழைஞ்சவர்கள் நல்ல பிதாவே. ஆமென்.